சண்முக சுந்தரம், இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இத்தனை மாறுபாடுகள் இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கிறதா? இப்போது இது ஏற்படுவதற்கு என்ன காரணம்? கரண், முதல்ல ஒரு விடயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஒப்பீனியன் போலையும் எக்ஸிட் போலையும் ஒன்றா நினைக்கிறாங்க. ஒப்பீனியன் போல்றது கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்றது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு. அதாவது தேர்தல் வாக்கு, அதாவது ஒப்பீனியன் போல் வந்து ஒவ்வொருக்கிட்ட போய் ஒரு கொஸ்டினை கொடுப்பாங்க, கேள்வி பதில் கொடுத்து கேள்விக்கான பதில்களை வாங்கி அதன் மூலமாக அதை வைத்து தயாரிப்பதன் கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல். இந்த எக்ஸிட் போல்றது அந்த வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடியிலும் வெளியே வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட எஸ்ஆர் நோ கேட்டு அதில் எடுக்க யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு கேட்பாங்க, அதை நோட் பண்ணிப்பாங்க, இப்படி தான் வாக்கெடுப்பாங்க. இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சாம்பிள் சைஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே எக்ஸிட் போல் எப்படின்னா 234 தொகுதியிலையும் இருக்குது, 234 தொகுதியிலையும் எக்ஸிட் போல் எடுப்பாங்க. கருத்து கணிப்பு 234 தொகுதியிலும் எடுப்பாங்க, பலர் எடுப்பாங்க. நம்ம சத்தியம் தொலைக்காட்சி நம்ம கூட பண்ணோம், நம்ம 234 தொகுதியிலும் போய் அனுப்பிச்சு பண்ணோம் ஒப்பீனியன் போல. எக்ஸிட் போல் வந்து 234 தொகுதியில் உள்ள அந்த 75,732 வாக்குச்சாவடியிலும் போய் எடுத்திருப்பாங்கன்னா நிச்சயமா இல்லை, எந்த நிறுவனமும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவங்க தோராயமா ஒரு 15-20 இடங்கள்ல ஒரு 5000 சாம்பிள்ஸ், அதிகபட்சம் நான் சொல்றது அதிகபட்சம் 5000 சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட 4,88,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது 88 என்று நினைக்கிறேன் இல்லையா, அவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதுல வந்து வெறும் 5000 பேரோட வாக்களிப்பை வைத்துக்கொண்டு இந்த எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க. ஆனா பல காலமா இது ஒரு சயின்ஸ். ஆனா இப்ப அந்த சயின்ஸை வந்து எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்ததால் பல குழப்பங்கள் வந்திருக்கு. அதனால்தான் இந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு, அதுவும் நீங்க இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு என்னென்னவோ பேர்ல எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அவங்க எல்லாம் எக்ஸிட் போல் நடத்திருக்காங்க. இஷ்டத்துக்கு நம்பர், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி நம்பரை போட்டுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேர் விருப்பம் போல அவரவர் விருப்பம் போல போட்டுக்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஆனால் இதில் நாம் நேற்று பார்த்தபொழுது 12 நிறுவனங்கள், அதில் வந்து ஒரு 4-5 நிறுவனங்கள் வந்து எப்பொழுதுமே அடிக்கடி பெயர், ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இந்த போல், எக்ஸிட் போல், அதே போன்று ஒப்பீனியன் போல் நிறைய நாளில் இருக்காங்க. அதனால் அந்த நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. சில புதிய நிறுவனங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனால் பல நிறுவனங்கள் கேள்வியே படாத நிறுவனங்கள்லாம் எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த எங்கள் கட்சி தான் நம்புற முதலிடம், கட்சிக்காரங்கள்லாம் ஒப்பீனியன் போல் நடத்த ஆரம்பிச்சா எக்ஸிட் போல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி தான் இப்போ தகவல்கள் பரவுது. அது அவங்கவுங்க விருப்பம் பண்ணுறதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் சயின்ஸை வந்து தவறாக பயன்படுத்துவதால் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உண்மையான போல வெளியிடும் போது கூட அதை நம்ப முடியாத ஒரு கேள்வி வந்து விடுகிறது. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டை, நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான் இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. அதனால தான் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. இப்போ இந்த 12 நிறுவனங்கள் நேற்று எடுத்ததான் நம்ம எல்லா தொலைக்காட்சிகளும் போட்டாங்க. அப்கண்ட்ரி சேனல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள், அதையெல்லாம் எடுத்து தமிழ் தொலைக்காட்சிகளும் போட்டாங்க. தமிழ் தொலைக்காட்சிகள் யாருமே வந்து எக்ஸிட் போல் நேரடியாக களத்துக்கு போய் பண்ணலை, எல்லாமே வடநாட்டு நிறுவனங்கள் எடுத்ததை தான் போட்டிருக்கும். இப்போ இந்த 12 காட்சிகள் முழுக்க அதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதில் வந்து குறிப்பாக 2-3 விஷயங்கள், 12 நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இதில் 12 நிறுவனங்கள் வந்து 8 நிறுவனங்கள் வந்து திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும், மீண்டும் அல்ல திமுக ஆட்சியை தக்க வைக்கும் சொல்லுது. 2 இந்த பச்சை கலர் இருக்கு பார்த்தீங்கன்னா, 2 வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும். டைம்ஸ் நவ் ஜேவிசி CNN நியூஸ் 18 எடுத்ததில் வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. இந்தியா டுடே இந்த ஆக்சிஸ் மார்க் அவங்களோட சேர்ந்து எடுத்தாங்க, மை ஆக்சிஸ் அவங்களோட சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து தாவேகா வந்து முன்னிலை பெறுகிறது. ஆனால் இதில் வித்தியாசமாக இந்த இந்தியா டுடே சர்வே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. 92-110 திமுக, 22-32 வந்து அதிமுக, 98-110 தாவேகான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. எக்ஸிட் போல் எப்படி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அவங்க நேற்று எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அந்த இந்தியா டுடே பேசும்பொழுது அந்த தலைமை அதிகாரிகளாம் சொன்னார். ஆனால் அந்த தலைமை அதிகாரி ஏற்கனவே வந்து தொலைக்காட்சியை கண்ணீர் விட்டு அழுதார். கடந்த முறை பயங்கரமாக வந்து 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும், பாஜக கூட்டணி NDA 400 இடங்களுக்கு மேல் வெல்லும்னு மக்களவை தேர்தல் சொன்னார். அந்த கணிப்பு போய்த்து 290 இடங்கள் தான் வந்தாங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து. அப்போ வந்து கண்ணீர் விட்டு திரையில நேரலையிலே அழுதார். நான் சொன்னது தப்பா போச்சு அப்படின்லாம் அழுதாரு. திரும்பி இந்தியா டுடே கருத்து கணிப்பு பலிக்குமா பொய்க்குமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, சிஎம் கேள்வி கேட்குறாங்க, யாருக்கு ப்ரிஃபர்ட் சிஎம்னு. அதுல விஜய் நிறைய பேர் அதிகமா சொல்றாங்க. ஆனா ஓட் ஷேர்ல வந்து 2 பேருக்குமே 35% தான் வந்திருக்கு. திமுகவுக்கும் 35% கொடுத்திருக்காங்க, தாவேகாவுக்கும் 35% கொடுத்திருக்காங்க.
ஆனால் இடங்கள் கன்வர்ஷன் 35% ஒன்று. ஆனால் இடங்கள் கன்வர்ஷனில் வந்து திமுகவுக்கு வந்து 92 110, தாவேகாவுக்கு 98 120 கொடுத்துருக்காங்க. அதுதான் புரியல, அதுக்கு அந்த விளக்கமும் அவங்களும் கொடுக்கல. ஒரே சதவீதம், ஆனால் எப்படி வந்து இவ்வளவு வேறுபாடு? அது 8 இடங்கள், அதுல இருந்து 10 இடங்கள், 8 to 10 இடங்கள் வந்து வேறுபாடு வருது. எப்படி வருதுன்னு தெரியல. அவங்க அதுக்கு விளக்கம், சரியான விளக்கம் கொடுக்கவும் இல்லை. நேற்று அந்த பேசும்போது அவங்க அலசுறாங்க, இந்தியா டுடே பேசும்போது அதில் விளக்கம் முழுமையா இல்லை. அவங்க ஒரே வாக்கு சதவீதம், சீட்டுகள் வந்து 10 வித்தியாசம். கரெக்ட். ஆனா வந்து சிஎம் கேண்டிடேட்னு கேள்வி கேட்ட போது அதுக்கு வித்தியாசம் இருக்கு. 37 33 ஏதோ ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஓட் ஷேரிங்க்கு அது வரல. ஓட் ஷேரிங் தான் சீட்டா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா 2 கேள்வி, முதலமைச்சரா யார் வருதுன்னு ஒரு கேள்வி, யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து ஒப்பீனியன் போல் இல்ல, எக்ஸிட் போல், வாக்களித்து விட்டு வந்தவுடன் கேட்கின்ற கேள்வி பதில்கள். அந்த கேள்விக்கான பதிலை தான் போடணும். அது எப்படி எடுத்தாங்க, என்ன சூட்சமம் நமக்கு தெரியல. ஆனா மை ஆக்சஸ் இந்தியா ரொம்ப நாளா ஃபீல்ட்ல இருக்காங்க, ரொம்ப நாளா இந்த போல்ல பண்ணிட்டு இருக்காங்க. சில முறை சரியாகவும் கணிச்சிருக்காங்க, பல முறை தவறாகவும் கணிச்சிருக்காங்க. எல்லா நிறுவனமே அப்படிதான். யாருமே 100% சரியா கணிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம பெருமையா சத்தியம் தொலைக்காட்சி கடந்த முறை கூட எல்லாரும் வந்து பாஜக மிகப்பெரிய ஸ்வீப், சுனாமி ஸ்வீப் என்றார்கள். ஆனால் நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸரா கணிச்சது சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே. அதை நீங்க எடுத்து பார்த்துங்க, எங்களுக்கு கருத்து கணிப்பு. ஆனால் நாங்கள் எக்ஸிட் போல் இல்லை, ஒப்பீனியன் போல். மிக தெளிவாக சொல்றோம் கண். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யார் யாரோ புற்றீசலா கணிக்கிறதுனால நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு கண்ணன்.